அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். இந்த வருஷம் காலேஜஸ் அட்டெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கோர்சஸ் அவங்க விருப்பப்பட்டியலில் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதே சமயம் என்ன மார்க் பேசிஸ்ல பசங்க இந்த வருஷம் ஜாஸ்தி வர போறாங்க அப்படிங்கிற டேட்டாவை வச்சு நம்ம இப்போ அனலிட்டிக்ஸ் வீடியோ கொடுக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோவா பார்க்கப்படுது. ரீசன் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, என்ன மாதிரி கோர்சஸ் அவங்க எடுக்கலாம்னு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. சோ நிறைய பேர் வந்து லோ கட் ஆஃப் வச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், லோ கட் ஆஃப் வரும்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ரொம்ப மிக முக்கியமான வீடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் ஆறுதலா நம்ம பார்க்க போறோம். அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போக முடியல, பணம் கட்ட முடியல, நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஆயிருக்கோம், நம்ம எதிர்பார்க்கிற கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தில் இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேர் வந்து இந்த விஐடி, அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் பெரிய லெவல்ல நீங்க எதிர்பார்க்காத ரேங்க் கூட உங்களுக்கு வந்திருக்கும். சொல்ல போனா நான் நல்லா பண்ணிருக்கேன், நான் ஒரு 40,000 ரேங்க்ல வரும்னு நினைச்ச மாணவர்களுக்கு 1,40,000 ரேங்க் எல்லாமே வந்திருக்கு. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நிறைய பேர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கீங்க. ஸோ பயப்பட வேணாம். டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த வருஷம் ஜாஸ்தி மக்களுக்கு, ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போகுது. காரணம் நிறைய கோர்சஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் விருப்பப்படாமல் நிறைய கோர்ஸ் எடுக்காமல் இருக்கிற நெக்ஸ்ட் லெவல் காலேஜஸ், அதாவது டயர் 4 காலேஜஸ்ல தான் மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, இஏஇ இந்த மாதிரி ஒரு சில சிவில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே விலகிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 3,700 சீட்ஸ் வந்து எங்கெல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்களோ, ஒரு சில லோ லெவல் காலேஜஸ்லயும் சீட்ஸ் ஃபில் ஆகாத ஒரு சில மிட் லெவல் காலேஜஸ்லயும் தான் இந்த கோர்ஸ் வேணான்னு திருப்பி கொடுத்துருக்காங்களோ தவிர டாப் காலேஜ்ல நீங்க எதிர்பார்க்கிற காலேஜஸ்ல நீங்க எதிர்பார்க்கிற கோர்சஸா வேணான்னு சொல்லி திருப்பி கொடுக்க கிடையாது. ஸோ யாரும் வருத்தப்பட வேணாம். உங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி 5 கோர்சஸ்க்கு 8,500 சீட்ஸ் வந்து டாப் காலேஜ்ல இருந்து லோ லெவல் காலேஜ்ல இருந்து எல்லா லெவல் காலேஜஸ்க்குமே சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்ங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம ரீசெண்டா ஒரு போல் கொடுத்திருந்தோம் நம்ம யூடியூப்ல. கிட்டத்தட்ட 6,500 மாணவர்கள் பக்கம் அந்த போல அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போல நம்ம கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த வருஷம் சாய்ஸ் ஃபில்லிங் ஆகட்டும், நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆகட்டும், என்ன மாதிரி கோர்சஸை பாக்குறீங்கன்னு கேட்டிருந்தோம். அதுல 47%, அதாவது 3,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிஎஸ், ஐடி, சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசினஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸை ஓரியன்டா வச்சு மேஜரா வச்ச அந்த கோர்ஸை தான் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா அது இருக்கு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸா இசிஇ, ட்ரிபிள்இ, இஏஇ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சர்க்யூட் பிரான்ச்சஸை பார்க்குறாங்க. 23% வந்து இந்த கோர்சஸ் நாங்கள் விருப்பப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் நாங்க சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் 6% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்டா லீஸ்டா சிவில் டிபார்ட்மெண்ட்ல 3% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. 3% சொல்ல போனோம்னா 6,500 பேருக்கு 180 மாணவர்கள் கிட்ட தான், ஆல்மோஸ்ட் 200 மாணவர்கள் வந்து சிவில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம். இனிமே அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் கேட்டிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது நம்ம போல ஆப்ஷன்லாம் கொடுக்க முடியல, ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இது ஒரு டேட்டா. அடுத்த கட்டமா உங்க கட் ஆஃப் எந்த ரீஜியன்ல வரும்னு கேட்டிருந்தோம். 160 to 180 சொல்லப்படுற டயர் 2 லெவல் காலேஜ்ல டாப் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிற அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 41%, அதாவது கிட்டத்தட்ட 2,500 பேத்துக்கு வந்து 160 to 180 கட் ஆஃப் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க பசங்களுக்கு 160க்கு மேல கட் ஆஃப் வரும்னா நீங்க வந்து தைரியமா இருக்கலாம். காரணம் நிறைய மாணவர்கள், அதாவது தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் போகணுங்கிற மாணவர்களோட ரேஷியோ எடுத்துட்டாலும் கூட 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மேபி நம்ம வந்து நம்மளோட டேட்டா படி பார்த்தோம்னா 40ங்க. ஒருவேளை ஓவரால் தமிழ்நாடு லெவல் வச்சோம்னா அது 30 இருக்கலாம், 35 இருக்கலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேட்டகரியில தான் இருக்காங்கிறதுனால நீங்க தைரியமா இருக்கலாம் இந்த கட் ஆஃப் வரும்னு நினைக்கிற மாணவர்கள். அடுத்த கட்டமா 140 to 160 கட் ஆஃப் வரும்னு சொல்றவங்க செகண்ட் ஹையஸ்ட்ங்க. 19% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 140 to 160 கட் ஆஃப் தான் வரும். சொல்ல போனா 140ல இருந்து 180 கட் ஆஃப் குள்ள வரும்னு சொல்றவங்களே 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ 180க்கு மேல வரும்னு சொல்ற பசங்களோட கேட்டகரி வெறும் 16% தான். 180 to 190க்குள்ள வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்லி 16% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம போல்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமா 190 to 200 கட் ஆஃப் குள்ள வரும்னு சொல்றவங்க 13% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது
600 பேத்துக்கும் மேல நான் 190 200 கட் ஆஃப் வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதர் ஸ்டேட் மாணவர்களும் நம்ம சேனல்ல ஜாஸ்தி இருக்காங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதர் ஸ்டேட் மாணவர்களுக்கு கேரளா ஸ்டேட் போர்டுல படிச்சிருப்பாங்க, கர்நாடகா ஸ்டேட் போர்டு, ஆந்திரா ஸ்டேட் போர்டு, தெலுங்கானா ஸ்டேட் போர்டு, நார்த்ல இருக்க ஸ்டேட் போர்டு இதுல படிச்சவங்களும் கவுன்சிலிங்ல அட்டெண்ட் பண்ணலாம். அவங்க தமிழ்நாட்டு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருந்தால் மட்டும் போதும். அந்த மாணவர்களும் இதில் இன்க்ளூடடுங்க. ஸோ இது எப்பவுமே வருஷம் 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 190 to 200 கட் ஆஃப் வாங்கிடுவாங்க. அடுத்த கட்டமா பிலோ 140 கட் ஆஃப்னு சொல்றவங்க 12% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 180 to 200 குள்ள வரும்னு சொல்றவங்க 29% மாணவர்கள் 180க்கு மேல எடுப்போம்னு சொல்றாங்க. மீதி 71% மாணவர்கள் 180 பிலோ கட் ஆஃப் தான். ஸோ 180 பிலோ கட் ஆஃப் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கேட்கறவங்க வெறும் 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த 160 to 180 கட் ஆஃப் வரும்னு சொல்றாங்க 40%. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கேட்கறவங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப்க்கு டாப் காலேஜ்ல இந்த வருஷம் சீட் கிடைக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ். செகண்ட் அனாலிசிஸ், 140 பிலோ கட் ஆஃப்க்கு மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக், கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பலதரப்பட்ட அதர் பிரான்ச்சஸ் கட்டாயமா டாப் காலேஜ்ல கிடைக்கும். 140 கீழே கட் ஆஃப் வச்சிருந்தாலும் கூட டயர் 2 காலேஜ்ல மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், பயோடெக், அதர் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு கவுன்சிலிங்லே கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க போக தேவையில்லை. டயர் 2 காலேஜஸ் டெஃபினட்டா 140 பிலோ கிடைக்கும். மூணாவது அனாலிசிஸ், 160 to 180 கட் ஆஃப் வச்சிருக்கும் மாணவர்கள், அதாவது இந்த 40% ஆஃப் கேட்டகரி, அந்த 20 மார்க்ல இருக்க 40%, 2500 மாணவர்களா நம்ம கம்யூனிட்டியில இருக்க மாணவர்களுக்கு இசிஇ, ட்ரிபிள்இ, ஏஇ போன்ற டிபார்ட்மெண்ட் டயர் 1 காலேஜ்லேயே கிடைக்கும். டயர் 1 காலேஜ்னு சொல்ல போனோம்னா இந்த 160 to 180 கட் ஆஃப் நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள்இ போன்ற டிபார்ட்மெண்ட், ஏஇ போன்ற டிபார்ட்மெண்ட், ஸ்ரீ ஈஸ்வர், மகாலிங்கம் காலேஜ், கற்பகம் காலேஜ் இங்க எல்லாம் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். கிருஷ்ணா செகண்ட் காலேஜ், சென்னை ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 160 to 180 கட் ஆஃபா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சாய்ராம் இன்ஜினியரிங், சாய்ராம் இன்ஸ்டியூட், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், தென் அதுக்கு அடுத்துக்கிட்டமா சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆர்எம்கே, ஆர்என்டி இந்த மாதிரி கோர்சஸ் கூட ட்ரிபிள்இ, ஏஇ, இசிஇ கூட ஸ்லைட்லி சான்சஸ் இருக்கு, இதெல்லாம் கிடைக்கும். இன்னுமே உங்களுக்கு சோனா ஆகட்டும் அண்ட் தென் சவுத்ல மெப்கோ ஆகட்டும் இந்த மாதிரி காலேஜஸ் கூட இசிஇ, ட்ரிபிள்இ மாதிரி டிபார்ட்மெண்ட் 160 to 180 தாராளமா கிடைக்கும். இந்த வருஷத்துக்கான ரொம்ப முக்கியமான தகவலா இதை நம்ம பார்க்கிறோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரிஞ்சிடும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் இன்டெப்தா யாருக்கெல்லாம் என்னென்ன கட் ஆஃப் வந்திருக்கு, போன 2 வருஷத்தோட கட் ஆஃப் வச்சு குறைஞ்சிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற அனாலிசிஸை கண்டிப்பா கொடுப்போம். மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. 160 to 180 கட் ஆஃப் மாணவர்கள் தான் இந்த வருஷம் ஜாஸ்தி வர போறாங்க. ஹை கட் ஆஃப் மாணவர்கள் குறைவாக தான் இருக்க போறாங்க. அதுக்கு விட கம்மியா கட் ஆஃப் இருக்க மாணவர்கள் நெக்ஸ்ட் செகண்ட் ஹையஸ்டா இருக்க போறாங்க. சரிங்களா? எனிவேஸ் கைஸ், நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஃப்ரீயா கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிற மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்க கட் ஆஃப் என்ன வருமோ அதுக்கு தகுந்த காலேஜஸ் நம்ம ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுப்போம். மேலும் நாம சம்மர் ப்ரோக்ராமா வெக்கேஷன் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பைத்தான் ப்ரோக்ராமிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரெஸ்யூம் பில்டிங் கோர்சஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மே மந்த் இந்த கோர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேற வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் ஜிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.